பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார், அல்லது தேவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது செவி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வசனத்தை கவனிங்க. இது யார் சொல்கிறதுன்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நான் வாசிக்கட்டும், நான் சொல்கிறேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை சொன்னது யாருன்னா, ஒரு பிறவி குருடன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் பிறவியாய் பிறந்த ஒரு குருடன். அந்த 9ஆம் அதிகாரம் நீங்கள் 1லேருந்து நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அருமையாக இருக்கும் அந்த பகுதி. அவனுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்குறார். ஆண்டவர் சந்தித்து அந்த மனிதனுக்கு, பிறவி குருடனுக்கு பூர்ண சுகத்தை கொடுக்குறார். அதாவது கண் பார்வை கிடைக்க செய்கிறார். எப்படிப்பட்டவன்னா, தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததிலிருந்தே குருடன், இடையில குருடன் ஆனவன் அல்ல. அப்படிப்பட்டவனுக்கு சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துகிறார். அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்சிருச்சே. இது 40 வருஷமாக நம்ம எப்படி இருந்தோம், குருடனாக இருந்துட்டோமே, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, கண் பார்வை கிடைக்க செய்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவன் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறான். இது அவங்க அப்பா அம்மா அறிக்கை செய்யாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே அன்னைக்கு இருக்க பரிசேயர் சதுசேயர் அந்த வேதபாரகர் என்று சொல்கிற அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த அற்புதம் வெளியே ரொம்ப பிரபலமாகிடக்கூடாது அப்படின்ட்டு அடக்க பார்க்குறாங்க. அது எப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சு போகும்ல. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஏன்னா முழுமையாக நம்ம சொன்ன மற்ற வார்த்தைகளை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த பரிசேயர் சதுசேயர் கேட்குறாங்க, எப்படி உனக்கு சுகம் வந்துச்சு அப்படின்னு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை அப்படிலாம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், இயேசுன்ற ஒருவர் வந்தார், என்ன சுகமாக்குனார். அது எப்படி சுகமாக்குனார்ன்றது விவரங்கள்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆமாம் சோதரர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துட்டு, எப்படின்னா நல்ல பார்வை, 2 கண்ணும் பார்வை கிடைக்கி செய்தார் என்று சொல்லுகிறான் அந்த மனுஷன். அவன் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்களா, சோதரர் அவனாவது 40 வருஷம் கண் பார்வை இல்லாதவன், அவன் சொல்கிற சாட்சி, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. ஹல்லேலூயா. அவன் நல்லா கவனிக்கணும். பாவியை நேசிக்கிற ஆண்டவர் சோதரர் பாவத்திலே வாழுகிறவர்களுக்கு செவி கொடுக்கறதில்லை. அப்போ யாருக்கு செவி கொடுப்பார்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யணும். சித்தமானதை செய்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், பாவத்தை விட்டு விலகணும். சோத்திரம். அப்போ அவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதுன்னு பார்க்குறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் கூட என் நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் யார், அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தாழ்மையாய். இந்த நம்ம வாசித்த வேத பகுதியிலையும் பாருங்கள், சகோதரன் தாழ்மையாய் ஒரு மனுஷன் நடந்து கொண்ட போது அவனுக்கு இரக்கம் கிடைச்சது. அந்த மனுஷன் யார் என்றால் மனாசே என்கிறதான யூதா ராஜா. அவன் பாருங்கள் யாருடைய மகன்னா, எசேக்கியா என்கிறதான நல்ல ராஜாவுடைய மகன். ஆனால் சோத்திரம் அப்படியே அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக வாழ்ந்ததுனால அவங்க அப்பா தேவனுக்கு பயந்து நடந்து விக்கிராராதனை செய்யாமல் தேவனை உண்மையாக உத்தமமாக பின்பற்றி தாவீதை போல் ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த ஒரு மனிதன்.
கர்த்தர் சோதரம். ஆனால் அதற்கு நேர்மாறாக இருந்து அதனால் செயல்பட்டதுனால சோதர விக்கிரங்களை படைத்து விக்கிரங்களை உண்டாக்கி அதை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் வச்சுருந்தானா. எவ்வளோ ஒரு துணிகரம் பார்த்தீங்களா? சோத்திரம். அது நிமித்தம் அவன் பிடிக்கப்பட்டு அசிரியா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாபிலோனில் அவனை கொடுமையாக அவனை நடத்தின போது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இரக்கம் செய்து விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நாம் சரியான விதத்தில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கிற வேலையில் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கெஞ்சி பதில், அதாவது நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பணும். எல்லா விதத்திலும் ஆண்டவரிடத்தில் திரும்பி நம்ம சோத்திரம். ஜனங்கள் ரொம்ப கவனமாய் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் போது, நாம் வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, பாதுகாக்கப்படுவாங்க, முழு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் கர்த்தர் சோத்திரம் எது இதெல்லாம் பாவமான காரியமாக இருக்கிறதோ அதை விட்டு விலகி என்ன செய்யணும்? நம்மை காத்து கொள்ளணும். கர்த்தர் ஊழியர்களாய் நாங்கள், எங்களுக்கு அதுதான் சத்தியம், உங்களுக்கு அதுதான் சத்தியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன சொல்லணும் செய்யணும்? முதல்ல தாழ்த்தணும். தாழ்த்துற இருதயம் நமக்கு வேணும், மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன செய்யுங்க? ஆமாம், பெற்றுக்கொள்ளுங்கள் அன்று சொன்னார். அடுத்து ஜெபம் பண்ணணும். தாழ்த்துறது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணணும். மூணாவது என்ன செய்யணும்? அவருடைய முகத்தை தேடணும். தினமும் இந்த காரியங்களை செய்யணும். நம்ம அவர் முகத்தை தேடணும், சமூகத்தை தேடணும். அடுத்து நாலாவது, நம்முடைய ஜீவியத்தில் பொல்லாத வழிகள் இருக்குதான்னு பார்க்கணும். பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணும்? விண்டு திரும்பணும். நாம் தான் திரும்பணும். ஆண்டவர் பக்கம் திரும்பணும். எங்கே திரும்பணும்? பொல்லாத வழிகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நானும் சரியாக தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம சமாதானப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்ம எதெல்லாம் குறைவுபட்டுருக்குறோம். ஜப குறைவா, பரிசுத்த குறைவா, சாட்சி வாழ்க்கை குறைவா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறது குறைவா, தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறது குறைவா, தேவனுக்குண்டு அர்ப்பணித்து வாழ்கிறதுல எப்படி இருக்கிறோம்? சோதரம். நாம் தேவனை நேசிக்கிறோமா, உலகத்தை நேசிக்கிறோமா? இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். நாம் கர்த்தரே நேசிப்போம். அல்லேலூயா. உலகம் சோத்திரம், நம்ம உலகம் நமக்கு முக்கியம் இல்லை. சோத்திரம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் நாம் ஸ்தோத்திரம் பிரியப்படுத்த வேண்டியது கர்த்தரை மட்டுமே. அல்லேலூயா. அப்போ அதான் வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு ஏன் சொல்கிறாருன்னா, அவரை பிரியப்படுத்த அப்போ தான் முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்த நானும் நீங்களும் பிரியப்படுத்தணும்னா இதெல்லாம் விட்டால் தான் பிரியப்படுத்த முடியுமே தவிர சாதாரணமாக ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நாம் பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டோம்னா தாவீதை போல கர்த்தர் சோத்திரம் ஏழ்மை நிலையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த நிலையில் வைப்பார். அல்லேலூயா. தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷங்க, சோத்திரம் ஒரு மேய்ப்பன். அந்த மனுஷனை ராஜாவா சோத்திரம் ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றி விட்டாரே. சோத்திரம் நாமும் கூட சின்ன எளிய நிலையில் இருக்கலாம், கஷ்ட நிலையில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் சோத்திரம் நாம் மட்டும் நம்மை தாழ்த்தணும், நம்ம ஜெபம் பண்ணணும், அவர் முகத்தை தினமும் தேடணும். நம்முடைய பொல்லாத நம்முடைய ஜீவியத்தில் பார்க்கணும் என்ன காரியங்களும் நம்மளே பார்த்தா போதும், அடுத்தவங்க சொல்கிறதுன்றதில்ல. இப்போ சபையில் நாங்கள் போதிக்கிறோம் என்று சொன்னால் யார் யார் எப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. வசனத்தை கொண்டு போதிப்போம், அவ்வளோதான். யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அவர்கள் அதாவது அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளணும். எதை நீங்கள் வசனத்தை கேட்டு உங்களை சரிப்படுத்தி கொள்ளணுமோ சரிப்படுத்தி கொள்ளணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடாது, என்னை பற்றி தெரிஞ்சு போச்சோ, அவருக்கு என் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு போச்சோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணுற வேலை, உளவு விசாரிக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. தமிழகத்திலும் மத்தியிலும் ஒரு பிரிவு இருக்குது. என்ன பிரிவு? உளவு பிரிவுன்னு. அந்த வேலையை எங்களுக்கு இருக்குது இல்லை. அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கல, அதை நாங்கள் செய்கிறதும் இல்லை. சத்தியத்தை வாசிப்போம், சோத்திரம். எங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியாத காரியங்கள் இருக்குது, அது ஒப்பு கொடுப்போம். நீங்களும் ஒப்பு கொடுக்க முடியாது. கர்த்தர் பேச சொல்லும் போது பேசுகிறோம், அவ்வளோதான். அல்லேலூயா. சரி, கர்த்தர் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நான் என்ன பொல்லாத வழியில் நடக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நான் யோசித்து பார்க்கணும், என்கிட்ட வேறு ஏதாவது இருக்குதா?
பொல்லாத வழிகளின் காரியங்கள் இருக்குதா, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்பா. ஒப்பு கொடுத்தா அந்த ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம இன்னும் சிறப்பான வழியில் நடத்துவார். ஏன்னா உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒரு சில தடுமாற்றங்கள், ஒரு சில குறைகள் நம்ம இடத்துல காணப்படும் போது நம்ம சரிப்படுத்தி கொள்வது தான் தேவனுடைய வசனம். அப்பொழுது அப்போ தான் சொல்கிறாரு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்டு என்ன செய்வாராம், நம்முடைய பாவத்தை மன்னித்து அல்லது அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய தவறை மன்னித்து பாவத்தை மன்னித்து அப்போ என்ன செய்வார், ஆமாம், தேசத்துக்கே சேமத்தை கொடுக்குற ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சோத்திரம் சேமத்தை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்கு தேவனுடைய சேமம் அவசியம், தேவனுடைய ஆசீர்வாதம் முக்கியம், தேவனுடைய பாதுகாப்பு முக்கியம், தேவனுடைய போஷிப்பு முக்கியம். நமக்கு படி அளக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், யாரும் சோத்திரம் அல்ல என்று நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தருக்கு நெகமியா 9ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிங்க. பாருங்கள், நெகமியா எப்படி எந்த அளவுக்கு தாழ்த்தி ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். 1-3 வசனம் போதும். தேதியில் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யணும், சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க வாரம் வாரம் ஒரு நாளை ஒதுக்கி உபவாசம் பண்ணணும். நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் இரட்டுடுத்தி என்ன செய்வாங்க, தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையாக்கிட்டார். நல்லா குளித்து நல்லா என்ன செய்யலாம், எண்ணெய் பூசி சோத்திரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் வச்சுருக்கிறோம். எல்லா சபையிலும் ஜெபம் இருக்கும். உபாச ஜெபம் என்பது எல்லா சபையிலும் உண்டு, நம்ம சபையில் உண்டு. தெரியுமா, இருக்கிறது தெரியுமா, வெள்ளிக்கிழமை இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேர் வர்றீங்க? வீட்டில் இருக்கும்போது வாங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய வேலைக்கு போகிறீங்க, சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லுவீங்க. சோத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க வர்றாங்க, அவர்களை வைத்து தான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சகோதரர்கள் வர்றதில்லை. வீட்டில் லீவில் இருக்கிறீங்களா, வாங்க, வந்து 11 மணிக்கு ஜபங்கள் இருக்கும், வந்து இருக்குது, தொடர்ந்து இருக்குது, ஒவ்வொரு வாரமும் இருக்குது. அப்போ தங்களை தாழ்த்துறதுக்கு அடையாளமாக தான் அதை செஞ்சாங்க. போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தாங்க. யார்? தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கூடி வராங்க. யூத ஜனங்கள் எல்லாம் கூடி வராங்க. சோத்திரம் சொன்னப்பட்ட நாள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் சந்ததியார், பார்த்தீங்களா, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து மறுஜாதியாரை விவாகம் பண்ணியிருந்தாங்க. சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத இஸ்ரவேல் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதான் திருமணம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 4 பேருக்கு நல்லபடியாக கர்த்தர் சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட பையனாக இருந்தால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொண்ணை தான் தேடுவோம். சோத்திரம். சொந்த பந்தங்க அதே போல் நீங்களும் அப்படி தான் பார்க்கணும். சோதரம் சொந்த பந்தங்க விட்டு போகக்கூடாது. அப்புறம் முதல்ல நம்ம கல்யாணத்தை பண்ணி விடலாம், அப்புறம் கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் பேச்சு இதெல்லாம் சரி வராது. சோதரம். எத்தனை பேர் அப்படி வர்றாங்க? 100ல் 1 1000ல் 1 தான் அப்படி திரும்பி வர்றவங்க உண்டு. சொல்கிறது புரியுங்களா? அதனால் பாருங்கள், மறுஜாதியரெல்லாம் விட்டு பிரிந்து வந்தாங்க. விட்டு பிரிந்து கர்த்தர் சோதரம் திருமணத்தில் நம்ம சோதரம் அதாவது வேறு பிரிந்த ஜீவியம்னு ஒன்று இருக்குது. சோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேறு பிரிந்த வாழ்க்கை. சோத்திரம். உலகத்தாருக்கும் நாமும் ஒரே மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதில்ல எல்லா காரியங்களிலும். கர்த்தர் சோத்திரம் உண்டாடும். சில உரிமைகள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வேறு விஷயம். இப்போ ஓட்டு உரிமை நீங்கள் போட்டிருப்பீங்க, சரி ரைட், அது ஓகே, அது உங்களுடைய பிரியம். சபையில் நாங்கள் சொல்லவே இல்லையா, இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னேன்னா? சோத்திரம். ஜெப குறிப்பு வந்துச்சு, அதை வச்சு நம்ம பொதுவாக என்னென்ன சொன்னாங்க அதை வச்சு ஜெபம் பண்ணோம். சரி ரைட்டு, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவசித்தமாக கிடவுது. ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நான் எந்த காலத்தில் நான் சொன்னதில்லை உங்கள்கிட்ட, கர்த்தர் சோத்திரம். ஆனால் ஒரு சில காரியங்களில் நான் உங்கள் ஆலோசனை சொன்னது உண்டு. சோத்திரம். அது எத்தனை பேருக்கு அது சோத்திரம் அது எடுத்துக்கொண்டீங்களா தெரியாது. சரி, அது இருக்கட்டும். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் பாவங்களை மட்டும் இல்லை, தங்கள் பிதாக்களின் பாவங்களை என்ன செஞ்சாங்க? அக்கிரமங்களையும். பாவம் என்பது என்ன, அக்கிரமம் என்பது என்ன? தீய நோக்கமெல்லாம் பாவம்தான். ஆனால் கிரமத்துக்கு மாறானது எல்லாம் அக்கிரமம். அல்லேலூயா. தேவனுடைய ஒழுங்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஒழுங்கின்படி தான் நான் நடக்கணும், நீங்கள் நடக்கணும். அதைத்தான் நாங்கள் போதிக்கிறோம். அந்த கிராமத்தின்படி, அந்த ஒழுங்கின்படி நாங்கள் வாழ அர்ப்பணிக்கணும், நீங்கள் வாழ உங்களை நடத்தணும். அப்போ ரெண்டையும் அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? பாவங்களையும் அறிக்கையிடணும்,
அக்கிரமங்களையும் அறிக்கையிடணும். சரி, 3வது வசனம். தங்கள் நிலையில் நின்றார்கள். பாருங்க, ஒரு ஜாமம் மட்டும் என்ன செஞ்சாங்க? அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நிற்கிறாங்க. ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறாங்க. தேவஜனங்கள் கூடி வந்து என்ன செஞ்சுறாங்க? ஒரு ஜாமம் மட்டும்னா 3 மணி நேரம்னு அர்த்தம். பகலுக்கு சோத்தர் 3 ஜாமம், இரவுக்கு 3 ஜாமம், 12 24 மணி நேரம். ஆமாம், தங்கள் நிலையிலே நின்றார்கள். 3 மணி நேரம் நிற்க வச்சா நிற்பீங்களா நீங்கள்? 3 மணி நேரம் நின்று ஆராதிப்போம் அப்படின்னா நிற்க முடியுமா? ஐயோ கால் வலிக்குதே. அவங்க நின்றாங்களாம். சரி, அடுத்து என்ன செஞ்சாங்களாம்? நின்று என்ன செய்கிறாங்க? அவளுடைய தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும் போது ஒருத்தரும் உட்காரலை. அப்படியே கேட்குறாங்க. அவங்கள்ட்டலாம் பைபிள் கிடையாது. யார்கிட்ட பைபிள் கிடையாது? விசுவாசிகள்ட்டலாம் அந்த நாள் பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள்ட்டலாம் பைபிள் கிடையாது. கர்த்தர் கொஞ்சம் விழிப்பாக பாருங்கம்மா. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, அசதிக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் சகோதரன் உண்டாகட்டும். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதான் ஒரு ஜாமம் மட்டும். ஒரு ஜாமமாகிய 3 மணி நேரம் என்ன செஞ்சாங்க? பைபிள் வாசிக்கிறத கவனமாக கேட்குறாங்க. யார் அன்னைக்கு வாசிக்க முடியும்? ஆசாரியர்கள், ஊழியர்கள் தான் வாசிக்க முடியும். ஒரே ஒருத்தர்கிட்ட தான். இப்போ அவங்க ஆசாரியர்கள்ட்ட மட்டும்தான் வேதம் இருக்கும். அப்போ ஒரு ஜாமமாகிய 3 மணி நேரம் நின்று கொண்டே கேட்குறாங்க. அடுத்து 3 மணி நேரம் என்ன செஞ்சாங்களாம்? பாவ அறிக்கை பண்ணாங்களாம். சோத்திரம் பார்த்தீங்களா? அப்போ தேவன் அவர்களை மன்னிக்காமல் இருப்பாரா? 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்கிறாங்கங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பார்த்து பாவ அறிக்கை செய்திருக்கிறீங்க? ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சின்ன தவறு தானே இதெல்லாம். சோத்திரம். நம்ம எப்போதுமே அவர்கள்லாம் அப்படிலாம் இருக்கிறாங்க, அந்த தப்பு பண்ணுறாங்க, இந்த தப்பு பண்ணுறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்களே, இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தாரே பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சாட்சியாக முன்மாதிரியாக வாழ்கிற பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்கணும். ஊழியர்களை பார்க்கணும். கர்த்தரை பார்க்கணும். அடுத்து ஊழியர் சாட்சியாக வாழ்கிற ஊழியர்களை பார்க்கணும். அதை விட்டு மனுஷர்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்போ 3 மணி நேரம் வசனத்தை கேட்கறது, 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்கிறாங்க. தங்கள் தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவம் பார்த்தீங்களா? இந்த அனுபவத்தை ஒரு நாளைக்கு வச்சுருவோமா சர்ச்சில்? ஆமாம், அவங்க மட்டும்தான் வைக்கணுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தாலே வச்சாங்க. நம்ம ஒரு நாள் வச்சுருவோமே. 6 மணி நேரம் 12 மணி நேரம் ஜபம்ன்ட்டு 3 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது. சோத்திரம். ஆமாம், பைபிள் மாறி மாறி வாசிக்க வைக்கலாம் எல்லாரையும். ஆமாம், சோத்திரம். அப்படி வாசிக்க வச்சோம்னா எவ்வளோ பேர் தெளிவாக வாசிக்கிறீங்கன்றது புரிஞ்சு போயிடும். எவ்வளோ பேர் தினமும் வாசிக்கிறேன் என்பதை கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆமாம், தெளிவாக தினமும் வாசிக்கிறவர்கள் தெளிவாக வார்த்தை வரும், வசனம் வரும். அப்போ டெய்லி வாசிக்காத ஆளுகளுக்கு திக்கி திணறி முக்கி முடங்கி என்ன செஞ்சிருவீங்க? ஆமாம், ஒரு உங்களை அடாடா பெரிய இதே தாண்டுற மாதிரி ஆகி போயிடும். வேண்டாம், இன்னையிலேருந்து சொல்கிறேன். சோத்திரம். அப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. பாருங்கள், பழைய ஏற்பாடு அவங்க இஸ்ரவேலர்கள், அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாமோ நம்முடைய ஆண்டவராகிய தேவாட்டுக்குட்டியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், வெளியேறப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கணும், வாசிக்கணும்? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானங்க. சமாதானம் இருக்கா உங்கள் குடும்பத்தில்? மிகுந்த சமாதானம். சமாதானம் மட்டும் இல்லை, அந்த சமாதானம் எப்படி இருக்கணுமா? மிகுந்த நிறைந்த சமாதானம். என் வீட்டில் எந்த சமாதானத்துக்கும் குறைவு இல்லைங்க. என் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க. நிறைவான சமாதானம் இல்லையா? நிறைவான சந்தோஷம் இல்லையா? பார்த்தீங்க, சோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் இருக்கணுங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்ய கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்குதே. கர்த்தர் சோதரம் உண்டா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணுமே. கர்த்தத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுதுதான் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம இன்னும் உனக்கு எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணுமா?
சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங்கில் கர்த்தருக்கு படிப்படியாக கொடுத்து சோதரம் எப்பொழுதும் ஒரு சில சமயங்கள் அப்படி இருந்தாலும் நம்ம சோதரம் இந்த உலகத்தில் இருக்கிறனால ஒரு சில சரீர பலவீனம், வியாதி, நோய் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்து சோதரம் வேறு விதமான சில பிரச்சனைகள் ஊழியத்திலேயோ குடும்பத்திலேயோ ஒரு சில காரியங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் கடந்து போய் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் என்ன செய்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா. சோதரம் அந்த கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற அந்த அனுபவத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொள்கிறேன். சோத்திரம். அப்படி இருந்தாலும் அப்படி கர்த்தருக்குள்ளே வந்துடணும். கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் சில போராட்டங்கள் சில கஷ்டங்கள் மன வருத்தங்கள் வந்தாலும் அதே நம்ம சோத்திரம் என்ன செய்யக்கூடாது, அதை விட்டு வெளியே வந்துடணும். சரி, அருமையான வசனங்கள். சரி, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது, நாம் என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் தாவீது சொல்கிறார் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார்னு சொல்கிறார். சங்கீதம் 66:18 வாசிங்க. அதான் சொல்கிறாரு, என் இருதயத்தில் வாசிக்கலாம். என்னுடைய இருதயத்தில் ஆமாம் சோத்திரம். அப்போ ஒவ்வொருவருக்கும் தான் அது. என்னுடைய இருதயமாக இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அக்கிரம செயல் இல்லை, நல்ல கவனிங்க, சிந்தையே. நம்முடைய சிந்தை எப்படி இருக்குதோ அதன்படி தான் நம்முடைய செயல் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய செயலும் சரியாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சரியில்லைன்னா நம்முடைய செயலும் தவறாக போயிடும். அதான் சொல்கிறாரு, என் இருதயத்தில் சிந்தை இருதயம் இருதயம் சொல்கிறார். ரைட்டு. அப்போ என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டாருங்க. இதாங்க தேவனுடைய காரியம். நம்முடைய மனதிலையும் நம்முடைய இருதயத்திலும் அக்கிரம சிந்தை பாவ சிந்தை வராதபடிக்கு நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வந்துருச்சுன்னா இயேசு நாமத்தினால நம்மளே என்ன செய்யணும், அவைகளெல்லாம் நான் கடிந்து கொள்கிறேன், அப்புறப்படுத்துக்கிறேன். ஆண்டவரை என்னை விட்டு எடுத்து போடுங்க, ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். நம்ம பாவ சிந்தை போராடுதா, கர்த்தர் சோத்திரம் இருதயத்தில் சோத்திரம் ஏதாவது சோத்திரம் சில போராட்டங்கள் நம்ம, ஏன்னா வேதம் சொல்கிறது மனுஷனுடைய வாய்க்குள் போகிறது எதுவும் ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. சாப்பாடு உணவு பொருளை எதுவுமே தீட்டுப்படுத்தாது. ஆனால் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதா என்ன செய்யுமா, மனுஷனை தீட்டுப்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். அதனால் நம்முடைய வாயிலிருந்து, ஏன்னா இருதயத்தின் நிறைவில் தான் என்ன செய்யுதான், வாய் பேசுது. நம்முடைய இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கிறது, அதான் வசனத்தினால் நிறைச்சி வச்சுட்டோம்னா அந்த வசனமாக வரும். நம்ம விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுவோம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுவோம். சகோதரன் தேவனுக்குரியதை பேசுவோம். உலகத்தின் காரியங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதிகமாக தேவனுடைய காரியங்களை பேசுவோம். கர்த்தர் சகோதரம் தேவனுக்கு பிரியமாக எது இருக்குன்னு நினச்சி அதை பேசுவோம். இதை நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ சில காரியங்களை வேகமாக சொல்கிறேன். சகோதரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்களின் ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறதே நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆலயத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் போகிறாங்க இல்லைங்களா. அவங்க சோத்திரம் போய் ஜெபம் பண்ணும்போது யார் ஆண்டவருக்கு பிரியமாக ஜெபம் பண்ணி வெளியே வந்தது, ஆயக்காரன் இல்லையா. பரிசேயன் என்ன செஞ்சான், தன் சுயநீதியை சொல்லி என்ன பண்ணால், ஆமாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆண்டவரே நான் வாரத்தில் என்ன செய்கிறேன், ஆமாம் சோத்திரம் 3 நாள் இல்லை 3 தரம் உபவாசிக்கிறேன், தசமபாகம்லாம் கொடுக்குறேன். ஆமாம் நான் சோத்திரம் அந்த ஆயக்காரனை போல் நான் பாவியாக வாழலை அப்படிலாம் தன்னை பற்றி பெருமை அடிச்சுக்கிட்டான். ஆனால் உண்மையில் சோத்திரம் இவன் தான் பாவியாக இருந்தான். யார், பரிசேயன் தான் பாவியாக இருந்தான். ஆனால் ஆயக்காரன் என்று சொல்லுகிறது அந்த மனுஷன் வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை தன்னை தாழ்த்தி, ஆண்டவரை பாவியாகி என் மேலே நான் கிருபையாயிரம் என்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், சோத்திரம் எவனும் இல்லை, பரிசேயன் நீதிமானா போகலை, யார் தான் நீதிமானா போனால், ஆயக்காரன் தான் நீதிமானா போனான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒரு வசனம் சில வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று
பார்த்தீங்களா? சோத்திரம். அவன் நெருங்கி போயிட்டான், ஆலயத்துக்கு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மற்றவர்களை குற்றப்படுத்தி நல்லா செய்வீங்க, நல்லா கவனிங்க. தேவசமத்துக்கு போகும்போது மற்றவர்களை இவர்களை பார்த்து அவர்கள் சோத்திரம் அவர்களோட நான் நல்லா பெட்டராக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்ல விதமாக இருக்கிறேன், அவங்க மாதிரிலாம் பாவி இல்லை. சபையில் வர்ற ஒரு சில காரியங்கள் ஒரு சிலரை கொத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவங்களாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களாம் அப்படி இருக்கிறவங்களே நல்லா தான் இருக்கிறாங்க. சோதரம், நான் அவங்களோட நல்லா பயந்து தானே வாழ்கிறேன் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்போதுமே மற்றவர்களை பார்க்காமல் நீங்களும் ஆண்டவரும் நீங்கள் சோதரம் உறவாடுகிறது தான் ஜெபம். அல்லேலூயா. ஆமாம், நானும் நீங்கள் கர்த்தரும் அப்படி தான், நீங்களும் ஆண்டவரும் அப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்ன செஞ்சானா, தன் மார்பிலே அடித்து கொண்டு எப்படி சொல்ற ஜெபிக்கிறாரு, தேவனே இது தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபமானது. அப்படி நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபம். தேவனே பாவியா என்மேல் கிருபையா என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும். நம்மை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து ஜபிக்கணுமே தவிர மற்றவங்களை பார்த்து இது பண்ணவே கூடாது. ஜபத்து ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, ஜபத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவருக்கும் தான், மற்ற யாரையும் பார்க்கக்கூடாது. சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து 14 வசனம். அதை தான் சொன்னார் ஏசப்பா. சொன்னார், எவன் அல்ல சோத்திரம், பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு. நேரம் பத்தலை, இல்லாட்டி அந்த முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் வாசிக்கலாம். வீட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. நான் கொடுக்கும் நோட் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன அந்த வசனத்தை சம்மந்தப்பட்ட மற்ற வசனங்களையும் நீங்கள் பாருங்கள். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு சோதரம், ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னது, தன்னை தாழ்த்துகிற எவனும் நம்மை தாழ்த்த நம்ம எப்போதும் கவனமாக இருக்கணும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்க நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். வாலிப பிள்ளைங்க பெரியவர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஊழியர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தாழ்மையாக பேசுங்க. விசுவாசிங்க ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்மையாக பேசுங்க. இதெல்லாம் ஒரு நீங்கள் முன்மாதிரியாக பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் சோதரர் ஊழியர்கள்கிட்ட சோதரர் என்ன பல ஆலோசனைகள் கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவியான ஸ்திரீயின் பாவம் மன்னிப்பு பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 40 50வது வசனத்தில் பலத்த உணர்வுடன் மனம் திரும்பினால் பாருங்கள் அந்த ஸ்திரீ, அந்த பெண்ணு. வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47 50. சொல்லுகிறேன், ஏன் அவளும் தாழ்மையாக நடந்து கொண்டாள். ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்கறது இருதயத்தை, நம்முடைய தாழ்மையை, நம்முடைய அர்ப்பணிப்பை, இதை பார்க்குறாருங்க. இப்படி தாழ்மையாகவே நானும் நீங்களும் நடந்து கொண்டோம்னா நம்மள்கிட்ட பெருமை வராது. அல்லேலூயா. பெருமை வந்துச்சுன்னா அங்கே சோதரம் நம்ம சுயநீதியை தான் பார்ப்போமே தவிர எப்போதுமே கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நாம் மற்றவர்களை நேசிக்கும்போது, மற்றவர்களை மதிக்கும்போது என்ன செய்வோம், அவர்களுக்கு கீழ்ப்படிவோம். இல்லைன்னா பாருங்கள், பெரியவர்களுக்கு ஒரு சிலர் கீழ்ப்படியாமல், டீச்சர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு சிலரை, அதிகாரிகளுக்கு சில பேர் கீழ்ப்படியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் எவ்வளோ பாதிப்பு தானே உண்டாகுது, நல்லதாக உண்டாகுது பாருங்கள். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்தது, மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் லிஸ்ட்டு சொன்னாரா, இவளுக்கு என்னென்ன பாவங்கள் செய்தான்னு சொன்னாரா? ஆமாம் சோதரம். ஆமாம், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோதரி அநேக பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும் போது ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா நம்மளும் என்ன பண்ணக்கூடாது. சோதரோ, ஆமாம், நம்ம வீட்டிலே நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம சொந்த பந்தவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஆமாம் சோதரம் இந்த இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேண்டாம். அப்படி சொல்லிவிட்டு பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லலை. இவள் மிகவும் யார் மேலே அன்பு கூர்ந்தால், ஏசப்பா மேலே அன்பு கூர்ந்தால். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ கொஞ்சமாய் அன்பு கூறான் பாருங்கள். அதிகமாக மன்னித்து அதோடு கூட நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அந்த ஸ்திரீ பாருங்கள், பேர் சொல்லப்படலை, ஒப்பு கொடுத்தாங்க அந்த அம்மா. அல்லேலூயா. அந்த சகோதரியை ஒப்பு கொடுத்தாங்க. வாசிங்க, இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வாசிங்க. நீங்கள் வாசித்து நம்ம என்ன செய்யணும்,
நம்ம சீர்படுத்தி கொள்ளணும். அன்பு கூறுவான் சென்று சொல்லி பார்த்தீங்களா சொல்லிட்டாரா ஆண்டவர், உன் பாவங்கள் என்ன செய்யுது. அப்போ சரியான மனம் திரும்புதல் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளை மன்னிச்சிடுவார். அல்லேலூயா. என்னிடத்துல உங்களிடத்துல சரியான அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல் இருக்குமானால் நம்முடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து அவருடைய இரக்கங்கள் முழுமையாக கிடைக்க நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சந்ததிகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் வாசிக்கலாம். பந்தியிருந்தவர்கள் மன்னிக்கிற என்று பாருங்களா. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்களாம், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்போ பாருங்க, அந்த அந்த உள்ள ஜனங்கள் குற்றப்படுத்துறதுக்கு தான், ஆண்டவரை குற்றப்படுத்துறதுக்கு தான் காணப்பட்டாங்க. நம்ம இடத்துல யாரையும் குற்றப்படுத்துகிற ஆவி வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சபைக்குள்ளே சொல்கிறேன், குற்றப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம், குறை சொல்கிற காரியங்கள் வேண்டாம். நம்ம சரிப்படுத்தி கொண்டு நாம் கர்த்தருக்குள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவரை பார்த்திங்களா குற்றப்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. அந்த நாளிலிருந்து பரிசேயர், சதுசேயர், வேத பரகர் அப்படி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பாவங்களை மன்னிக்க தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு அதிகாரம் உடையவர். சரி, 50ஆம் வசனம் வாசிக்கலாம். போ என்றார். பார்த்தீங்களா சோதரர் எப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எது ரசிச்சது? விசுவாசம். அந்த பெண்ணுக்குள்ள, அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த விசுவாசம்தான் அந்த ஸ்திரீயை ரசித்தது, விடுதலை ஆக்கினது. சமாதானத்தோடு போ மகளே. அல்லேலூயா. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சி வச்சுட்டார். சரி, அடுத்த 3வது, விக்கிர ஆராதனைகள் மன்னிக்கப்பட மோசையின் ஜெபம் முக்கியம். அல்லேலூயா. ஆமாம் சகோதரர், விக்கிர ஆராதனை செய்தவன் தான் நம்ம யோனா. இது யாரு? கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். மனாசே கூட. சரி, மனாசே குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை அப்புறம் வாசிக்கலாம். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அப்போ விக்கிர ஆராதனைகள் மன்னிக்கப்பட வேண்டும். மோசையின் ஜெபம் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. சோதரமுடைய தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் ஏன் அப்படி சொல்லி ஊக்கமாக ஜெபிச்சாரு. சோதரம் யாத்ராகமம் 32 13 ஈசாக்கையும் இஸ்ரவேலின் அனைத்தரிலும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக. வாக்கு தத்தங்களை சொல்கிறாரு, தேவனுடைய இரக்கங்களை சொல்கிறாரு. பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க, ஆணையிட்டு சொன்னீரே என்று சொல்லி எப்படி ஜெபிச்சாரா? கெஞ்சி பிரார்த்தித்தார். மனாசே பாவம் செஞ்சு படுபயங்கரமான பாவங்கள் செய்து சோதரம் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகி அந்நிய தேசத்தில் போய் கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆனால் இவர் பாவம் செய்த என்ன பாவம் செஞ்சாங்க அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பைபிளில் இது இருக்குது. என்ன செஞ்சாங்க? கன்றுக்குட்டியை செஞ்சு 7ஆம் 32ஆம் அதிகாரம் 7லேருந்து 10 வசனத்தை வாசிங்க. என்ன சொன்ன பண்ணார்? நல்லா கவனிங்க. விக்கிரம் ஆராதனை, சிலை வழிபாடு, உலக வழிபாடுன்றது சோத்திரம். ஒரு சிலர் ஆட்கள் பண்ணுறதை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அவங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்னு கொள்கைங்க அப்படின்னு சோத்திரம் ஒரு சிலரை குறித்து சொல்கிறாங்கல்ல. ஆனால் வேதத்தில் எம்மதமும் சம்மதம்ன்ற காரியங்கள் கிடையாது. அல்லேலூயா. இருக்குதா? பைபிள் இருந்தால் காமிங்க. எல்லா மதமும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் சொல்லியிருக்காரா? கர்த்தரே தேவன். அல்லேலூயா. அவர் என்று வேற என்னை என்று எனக்கு ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் சகோதரம். சரி, அப்படிலாம் பார்க்குறோம். நம்ம எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது, நான் கர்த்தருக்காக வாழ்கிறேனா என்பதை கர்த்தர் என்னை பார்ப்பார், உங்களை பார்ப்பார். அல்லேலூயா. அது முக்கியம். பேர் வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோமா, பரிசுத்தமாய் வாழ்கிறோமா, சாட்சியாய் வாழ்கிறோமா, சகோதரம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. சரி, அதை கவனமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, வாசிக்கலாம். நீ இறங்கிப்போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த
உன் ஜனங்கள் பார்த்தீங்களா? எகிப்து தேசத்திலிருந்து யார் நடத்தி கொண்டு வந்தார்? மோசே நடத்தி கொண்டு வந்தார். யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்களா, மோசையின் ஜனங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏன் ஜனங்கள்னு சொல்லாமல் என்ன சொல்லிவிட்டாரு? ஓன் ஜனங்கள்ட்டார். பார்த்தீங்களா? ஆமாம், சோத்திரம். நீங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆமாம், நான் எங்களை நடத்த ஒப்பு கொடுக்குறதுனால எங்கள் ஜனங்க நீங்கள். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக நடந்து கெடுத்துக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, அப்போ ஒரு பொறுப்பை கொடுத்து இந்த ஜனங்களுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லும்போது அந்த ஆத்துமங்களை குறித்து உத்தரவாதியாக ஊழியக்காரர் வைக்கிறாருங்க. அந்த முழு சபைக்கும் உத்தரவாதியாக யாரை தான் வச்சுருந்தாரு? மோசையை தான் வச்சுருந்தாரு. அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு சபையினுடைய மேய்ப்பனா இப்போ என்னைய வச்சுருக்கிறாருன்னா உங்கள் ஆத்மாக்களை குறித்து அக்கறையினால தான் பல ஆலோசனைகளை சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா இல்லையான்றது இது இல்லை, வசனத்தை கொண்டு நான் சொல்கிறேன். சோத்திரம் ஏற்புடையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். நீங்கள் உன் ஜனங்கள் தங்களை நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு நான் விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி போனாங்க. பார்த்தீங்களா? அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஒரு கண்டுக்குட்டியை வர்ப்பித்து என்ன செஞ்சாங்க? கண்டுக்குட்டிலாம் வீட்டில் இருக்கா? இது சோதரம் வேண்டாம். அல்லேலூயா. சிலர் எப்போ கண்ணுக்குட்டிலாம் வச்சுருப்பாங்கன்னு தெரியுமா? மற்ற சமயங்கள்லாம் இருக்காது. கிறிஸ்மஸ் குடில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ அந்த சோத்திரம். ஆமாம், ஒரு மாட்டு தொழுவம் மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி சோத்திரம் என்ன பண்ணுறாங்க? ஒரு குழந்தை இயேசுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு பொம்மை அங்கிட்டு சுற்றியும் மரியாள் அவங்க அம்மா அப்பா அங்கிட்டு இது ஆடுகள்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி சோத்திரம் பொம்மைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். அப்படி ஆண்டவர் கொண்டாட சொன்னாரா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. வீண் செலவு அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதை செய்ய போகும்போது என்ன செய்யணும்? அதை தொட்டு கும்பிட்றதுக்கு எனக்கு உங்களுக்கு தோணும் அந்த சிலைகளெல்லாம். சொல்ல புரியுங்களா? வேண்டாம், ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் செய்யாதீங்க. சோத்திரம். எங்கள் வீட்டில் அந்த காரியங்கள் விசுவாசம் இருக்கும்போதும் செய்கிறதில்ல. ஊழியக்காரர் இருக்கும்போது செய்வோமா? பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றீங்கள? சோத்திரம் எல்லாம் இருக்காது. சோத்திரம். அதனால் என்ன சொல்கிறேன்? சோத்திரம் வேண்டாம். ஒரு கண்டுக்குட்டி அவங்க வார்ப்பித்து என்ன செஞ்சாங்க? இது எங்கே உள்ள பழக்கம் சொல்லுங்கள்? எகிப்தில் உள்ள பழக்கம். எகிப்தியர்கள் கண்டுக்குட்டியை தெய்வமாக வணங்கினாங்க. சோத்திரம். அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு என்ன செஞ்சாங்க? பலி செலுத்துவாங்க. ஆடு மாடை இதெல்லாம் பலி செலுத்துவாங்க. ஆமாம், அதுக்கு இது இவங்களும் பலியிட்டு என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசம் அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் சொன்னார்கள். யார்? எந்த தருணத்தில்? இவர் போய் பிரமாணத்தை வாங்கிட்டு போகிறாரு ஆண்டவர்கிட்ட. சீனாய் மலையில் ஏறி போய் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இந்த மனுஷன் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு வந்தால் சோத்திரம். இந்த ஆளுகள் என்ன பண்ணுறாங்க? கண்ணுக்குட்டி செஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க. சோத்திரம். நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது வேதம் மட்டும்தான், வசனம் மட்டும்தான். அல்லேலூயா. வசன போர்டு வைங்க. இது 2 தான் இருக்கணும். பைபிளை வச்சுக்கொள்ளுங்க, வசன போர்டு வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். போதும், அவ்வளோதான். வேற எந்த இந்த படமும் இயேசுநாதர் படம்ன்று வேணாம், சிலைன்று வேண்டாம், இதெல்லாம் கூடாது. சோத்திரம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமாம், மற்ற காரியங்கள் விடுங்க. சோத்திரம். இதே கூடாதுன்னு போது மற்றதெல்லாம் நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்து உங்கள் தெய்வங்கள் இவங்களே என்று சொன்னார்கள் என்றார். சரி, அடுத்த வசனம் முடிஞ்சிருச்சா? சோத்திரம். அதுக்கு மேலே இப்போ ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? அப்போ கர்த்தர் என்ன செஞ்சார்? நான் 10 வரைக்கும் வாசிக்க சொன்னேனே. 10 வரைக்கும் வாசிக்கலாம். மோசையை நோக்கி பார்த்தேன். ஜனங்கள் மட்டும் அதோடு மட்டும் சொன்னாரா? இந்த இவங்களே என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை இருக்கா? வாசிக்கலாம். அந்த வசனம் எத்தனை வசனம்? 11. ஆமாம், 10 வசனம் தான். 10 வசனம் வரைக்கும் வாசிக்க சொன்னார்ல. சரி, வாசிக்கலாம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும்
அழித்து போன போய் கோபம் என் மேல் அவர்கள் மேல் மூழுது எனக்கு உண்டாகுது. நான் இவர்களை அழித்துப்பட போகிறேன்றார். எங்கே அத்தனை 20 லட்சம் ஜனங்களை அழிச்சு போட போகிறேன்னு சொல்கிறாருங்க ஆண்டவர். போடவும் நீ என்ன செய்யுது? அப்போ பிடிச்சி கொண்டு வந்தார் யார்? மோசே என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை அழித்து போடாதபடிக்கு பாதுகாப்பாக இருந்து ஜெபம் பண்ணவர் யார்? நான் பாருங்கள், ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் அந்த முழு சபையே பாதுகாச்சிச்சு. அல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஊழியக்காரன் நல்ல ஊழியர்களை வச்சு செபிக்க வைக்கும்போது அந்த சபை பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல் சபை மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அவர் சபை மக்கள் பாதுகாக்கப்பட ஊழியர்களோடு உங்களோடு இருந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் இடையில ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் மட்டும் இல்லை, மற்ற நாள் ஜெபம் வைக்கிறதுக்கு நோக்கம் அதுதான். ஏன்னா சபை அழிஞ்சு போயிடக்கூடாது, சபை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. சபையின் போது தேவனுடைய ஜனங்கள் தான், நீங்கள் தான் ஊழியர்கள், நாங்களும் எங்களோடு சேர்ந்து தான் சபை. கர்த்தர் சபைக்கின் தலைவர் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சோத்திரம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறார்? நீ என்னை விட்டு விடு. இந்த வசனங்கள்லாம் கவனிங்க. அப்போ அழித்து போடாதபடிக்கு பாதுகாப்பாக ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி மன்றாடி அந்த கெஞ்சி பிரார்த்தித்து தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வச்சிருக்கிறது யார்? மோசே. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. அப்போ மோசே சொன்னாரா, ஆண்டவரை நீ சொல்கிறதுலாம் உண்மை தான், சரி அப்படி செய்யுங்க ஆண்டவரை அப்படி சொன்னாரா? சொல்லலை. அல்லேலூயா. நாங்களும் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சோத்திரம். ஆமாம், இங்கே சபைக்கு வர முடியலையா, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு பல தடவை சொல்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஜெபந்தான் ஜெயம். ஜெபந்தான் அவங்களை பாதுகாக்கும். ஆமாம், சோத்திரம். உலகத்தில் எந்த தலைவரும் வந்துட்டார்னா, ஆமாம் இவர் அப்படியே எங்களை காப்பாற்றிடுவார், அவர் எங்களை இது பண்ணிடுவார் அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த தலைவர் வந்தார், உலகத்தில் எந்த தலைவர் வந்தாலும், எந்த தேசத்தில் எந்த தலைவர் வந்தாலும் ஏதோ மக்களுக்கு சில திட்டங்களை கொண்டு வருவாங்களே, அவ்வளோதானே தவிர நம்மை போஷிக்கிறவர், நமக்கு படியளக்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆமாம், அவ்வளோதாங்க உண்மை. சோத்திரம். யார் வந்தாலும் சரி, வரலேனாலும் சரி, சோத்திரம். நாம் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ற உணர்வோடு நம்ம முன்னேறி போய்கொண்டே இருப்போமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்ல. அதுக்காக நமக்கு ஒரு மாநிலத்துக்கோ ஒரு மத்தியிலையோ சோத்திரம் 5 வருடத்துக்கு ஒரு தடவையாவது சோத்திரம் ஏதோ சோத்திரம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருவர் அவசியம் வரட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்கிறது தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, இதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மனாசேயின் மனம் திரும்புதல். கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்குது இல்லைங்களா? சோத்திரம். எப்படி நடந்து கொண்டான்? கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாக நம்ம வாசித்த பகுதி தான் 33ஆம் அதிகாரம் 9லேருந்து 13 வசனம். பார்த்தீங்களா? மனாசே வழி தப்பி ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பே, ஒரு தேசத்துடைய ராஜாவுடைய பொறுப்பே தவிர யாருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் யூத ஜனங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆகாப் ராஜா ஆண்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரத்தை ஆண்டான். சோத்திரம். மனாசே காலத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 2 கோத்திரத்தை ஆண்டது சோத்திரம். யூதா பென்யமீனை ஆண்டது யார்? சோத்திரம் மனாசே. மனாசே யாருடைய மகன் சொன்னேன்? எசேக்கியாவுடைய மகன். கர்த்தர் சோத்திரம் உண்டா. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் அவன் அப்படி பண்ணான்னா அது பிற்பாடு ஒரு நல்ல ராஜா வந்தான். எப்போ வந்தான்? ஆமாம், சோத்திரம். இவனுடைய கர்த்தர் சோத்திரம் மனாசேவுடைய மகனும் சரியில்லை. அவன் தப்பு பண்ணான். அவன் அப்பாவோட மோசமாக நடந்துக்கிட்டான்னு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு வந்தானா ஒரு பிள்ளை, தங்கமான பிள்ளை யோசியா. கர்த்தருக்கு பயந்து ஒரு சோத்திரம். அவனோட அருமையான சாட்சி உள்ள ஒரு சோத்திர ஒளிய ஒரு ராஜா சோத்திரம். சரி, வீட்டில் போய் இதெல்லாம் வாசிங்க. இது கதை மாதிரி தானே இருக்குது. இது வாசிக்கிறது உங்களுக்கு அப்படியே அருமையாக அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் ஒன்று நீங்கள் சம்பவங்களை அறிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கதும். கண்ணை மூடாதீங்க பிரதர், தூக்கம் வந்துடும். கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லலை, வசனத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சில பேர் கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுவோம். காது தானே கேட்குது, கண்ணு திறந்தா இருக்கணும். மூடினீங்கன்னா எல்லாம் மொத்த சமயம் மூடிடும், அப்படியே படுத்துருவீங்க. அப்புறம் ஒவ்வொருவராக நாங்கள் எழுப்பிட்டு கிடக்கணும். சோதனை இந்த முதல் ஆராதனையில் தான் எங்களுக்கு பெரிய சோதனை இருக்குது.
ரெண்டாவது ஆராதனையில் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், யாரும் தூங்குறது இல்லை. சோத்திரம். ஆனால் முதல் ஆராதனையில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலருக்கு அப்படி தூக்கம் கட்டுப்படுத்த முடியல. அல்லேலூயா. அதை ரெண்டாவது ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. டீ குடிச்சிட்டு வாங்கினாலும் வரமாட்டேன்றீங்களா? எனக்கு டீ குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களே சில பேர். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் தூங்காமல் இருங்க. சோத்திரம். சோத்திரம். சரியா? கண்ணை மூடக்கூடாது யாரும். சரி, நான் உங்களை யாரையுமே ஆள் காட்டி கொடுக்க மாட்டேன். யூதாஸ் வேலை என்னுடைய வேலை இல்லை. யூதாஸ் வேலை யூதாஸ் காட்டி கொடுத்தேன். அந்த வேலையெல்லாம் எனக்காக செஞ்சுருக்கேனா? இந்த பேரை சொல்லி, பிரதர் நீங்கள் தூங்குறீங்க, சிஸ்டர் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா? இல்லை. ஆனாலும் கூட சோத்திரம், தூங்காதீங்கன்னாலே விசாரணை ஆயிடணும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, ரைட்டு. கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரம் வாசிங்க. பொல்லாப்பு செய்ய தகுந்த மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அடுத்த வசனம் 10 சீக்கிரம் வாசித்து போங்க. எனக்கு இந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் மனாசேயோடு பேசினாரு, யூத ஜனத்தோடு பேசுகிறாருங்க. பேசுகிற தெய்வம் எச்சரிக்கிறார், செய்யாத, தப்பு பண்ணாதீங்க, என்னை விட்டு பின்வாங்கி போகிறீங்க, இது உங்களுக்கு நல்லதில்லை, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, இது உங்களுக்கு சோதரம் சாபம் வந்துடும் அப்படிலாம் எச்சரிக்கிறாரு. என்னை விட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நன்மைகள் எப்படி கிடைக்கும் அப்படிலாம் ஆலோசனை கொடுக்குறாரு. சோத்திரம். அப்போ மனாசேயோடும் ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார். எவ்வளோ துக்கம் பார்த்தீங்களா? ஆண்டவர் பேசும்போது நம்ம கவனித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நம்ம பாதுகாக்கப்பட்டுருவோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். நம்ம சோத்திரம் கவனிக்காமல் நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னா, ஆமாம் சோத்திரம். இன்றைக்கும் சரி, ஆண்டவர் இறக்கமுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், அதனால் இப்படி வாழ்ந்தாலும் நம்ம கவலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அப்படி இல்லை, வேத வசனம் சொல்லலை. சோத்திரம். அடுத்து பாருங்க. ஆகையால் கர்த்தர் என்ன செஞ்சார்? 11 அசரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அனுப்பிட்டார். சோத்திரம். அசிரியா தேசம்ன்றது பெரிய தேசங்க. ஆமாம் சோத்திரம். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசமே நிற்க முடியாது. 2 கோத்திரம் உள்ள சோத்திரம், 10 கோத்திரமே நிற்க முடியாதுன்னா 2 கோத்திரம் உள்ள ஒரு மக்கள் நிற்க முடியுமா? அது தேவனுடைய துணை இல்லை. துணை இருந்தால் காப்பாற்றிருப்பார். சோத்திரம். இவருடைய அப்பாவை காப்பாற்றினாரா? யாரை? எசேக்கியாவை காப்பாற்றினாரா ஆண்டவர்? சோத்திரம். 1,85,000 பேரை இவனுக்கு விரோதமாக எழுமுனவரில் ஒரு தூதனை கண்டு சோத்திரம் ஜெயிக்க வச்சு சோத்திரம் ஜெயம் கொடுத்து தேவன் அந்த எசேக்கியாவும் யூத ஜனங்களையும் காப்பாற்றினவர் காப்பாற்ற மாட்டாரா? பாருங்கள் என்ன நடந்துச்சு. சோத்திரம். சேனாதிபதி அவர்கள் வரப்பண்ண அவர்கள் மன ஆசையை எங்கே பிடிச்சாங்க? முச்செடியில் போய் ஒளிஞ்சு கொடுக்க போனால் விட்டுருவான்னா? முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியை அவர் பார்த்துங்க, சங்கிலியை போடுறது எதற்கு? வெங்கல சங்கிலியை கட்டி பாபிலோனுக்கு பாருங்க, பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. சோத்திரம். அசிரியா, பாபிலோன், அப்போ இதெல்லாம் பக்கத்து பகுதி தான். சோத்திரம். சரி. இப்படி நெருக்கப்பட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க. அந்நிய தேசத்தில் கொண்டு போயிட்டாங்க, அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. ராஜாவாக இருக்கிறவன ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டான். சோத்திரம். அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டான். காரணம் என்ன? அவனுடைய தவறான செயல்பாடுகள். அல்லேலூயா. நம்முடைய தவறான செயல்பாடுகள் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகாதபடிக்கு நாம் எச்சரிக்காய் கவனமாக இருந்தால் நம்மை காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அன்பாக சொல்கிறாரு, கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்துருவோம் வசனத்தின்படி. சோத்திரம். சரி, ரைட்டு. வாசிக்கலாம். தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பாருங்க. கெஞ்சி என்ன செஞ்சான்? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும், ஆமென், தன் பிதாவை மிகவும் என்ன செய்கிறான்? தாழ்த்துறோம். மிகவும் நம்ம தாழ்த்தணும். சோத்திரம். அப்போ என்ன செஞ்சார் கர்த்தர்? ஆமாம், தாழ்த்தினான், கெஞ்சினான், ஜெபித்தான். சோத்திரம். இன்றைக்கி நம்ம அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போடுங்க. இல்லைல்லாம் முழங்கால் போட முடியலையா, வயசாகி போச்சா, பரவாயில்ல, உட்காந்த இடத்துல சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நின்று கொண்டே ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல. சோத்திரம். பலன் இருக்கிற வரைக்கும் வாலிப பிள்ளைகளும் நல்ல முழங்கால் போட்டு, ஆமாம், நல்ல ட்ரைனிங் எடுங்க. இங்கே ஜபத்தோட்டத்தில் நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. மாறி நிற்க வைப்பாங்க, முழங்கால் போட வைப்பாங்க, உட்கார வைப்பாங்க, காலையில் எழுப்பி விடுவாங்க. இதே பழக்கத்தை எப்போதும் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். பாட்டு ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கெலாம் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிருவீங்களா? அப்போ எந்திரிச்சிருவோங்க. மற்ற சமயம்லாம் நம்ம படுத்து அப்படின்றீங்களா? ஆமாம். இதே பழக்கத்தை ரெகுலராக
புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. என்னென்னலாம் நீ செய்யணும் கண்ணே அப்படின்னு இருக்குது, செய்யுங்கண்ணு. ஒரு காலத்தில் அந்த பாட்டு பழைய பாட்டு, சரி அது போகட்டும். அது என்ன படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்காதீங்க. ஆனால் நல்லா கேட்க நல்லா இருக்கும். அந்த கருத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்து கேட்குறீங்களா இல்லையா? ஆமாம், புருஷன் எந்திரிக்கிற முன்னாடி நீ எந்திரிச்சிடணும் அப்படி உள்ள என்னெல்லாம் இருக்கு. சரி, பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கான பேசுனேன். சரி, நம்ம பிள்ளை தானே, போய் சாட்சியாக அப்பா பேரை காப்பாற்றணும்ல. வளர்த்த அப்பா நான் தான், பெத்த அப்பா ஒருத்தர் இருப்பார், உங்களெல்லாம் வளர்க்குற அப்பா நான் தான். அல்லேலூயா. வளர்க்குற அம்மா இருக்கிறாங்க, பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. ஆவிக்குரிய தாய் தகப்பன் நாங்கள் உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும். ஆமாம், போய் நல்ல சாட்சியாக, ஆமாம் சோத்திரம், ஆமாம் நல்லா கற்றுக் கொடுத்து நல்லா உருவாக்கி இருக்கிறாரே உங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? வேறு ஏதாவது சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்குமா? பார்த்துங்க. சரி, ரொம்ப நான் சொன்னோம், சரி வேண்டாம், சொல்ல விரும்பல. சரி, ரைட்டு, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, வாசிட்டீங்க, நல்லது. அடுத்து கெஞ்சிதலுக்கு இறங்கி என்ன செஞ்சாரு? அவன் ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சாரு? அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்ன செஞ்சாரு? ஆமென், ஹல்லேலூயா. வரப்பண்ணினார். பார்த்தீங்களா? எங்கே அந்நிய தேசத்தில் கொண்டு போய் அடிமையா, அது பிறகு அவனுக்கு எதிர்காலமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை. அங்கேயும் அவனுக்கு மனம் திரும்பினதுனால அங்கேருந்து கொண்டு வந்து மறுபடியும் ராஜாவை உட்கார வைக்கிறாருங்க. சோதரம். அது பிறகு அவன் மகனை ஒழுங்காக வளர்த்துருக்கலாம்ல. எப்பா இந்த மாதிரிலாம் அப்போ மகன் பார்த்துட்டு தானே இருந்திருப்பான் அவங்க அப்பாவோட அவன் நடந்ததை. சோதரம், நீ ஒழுங்காக நடடா, சரியாக நட, தேவனுக்கு பயந்த நட, சோதரம், இந்த தேவனை மட்டுமா ஆராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இல்லை, அவன் இதோட மோசமாக நடந்தான். ஆமோன் அவன் பேர் இல்லையா? சரி, அது இருக்கு, வீட்டில் போய் பார்த்து பாருங்க, பார்த்து கொடுங்க. இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப என்ன செஞ்சார்? எருசலேமில் தன் ராஜ்யத்துக்கு வர பண்ண கர்த்தரே தேவன் என்ற அப்பொழுது மனாசே. ஆமாம், ஒரு சிலர் கர்த்தர் எப்போ தேவன்னு அறிகிறாங்கன்னா சில சிக்ஷைகள், சில தண்டனைகள், சில சோதர நியாய தீர்ப்புகள் வரும்போது தான் அறிகிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன இருக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அதற்கு முன்பாகவே நம்ம என்ன செஞ்சணும்? கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுங்க. சோதர ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். சோதரம் அறிந்து கொண்டு ஆண்டவரை பிரியமாக நடந்துட்டா எதுக்கு இந்த மாதிரி தண்டனையெல்லாம் நமக்கு வரப்போகுது? வராது. அல்லேலூயா. அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால், சோதரம் ஜபம் இல்லைன்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. சத்துருடைய போராட்டம் அதிகமாகிடும். பிசாசுடைய போராட்டம் அதிகமாக குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ஆண்டு பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஆமாம், இப்போ குடும்பத்தில் இப்படி போராட்டம் இருக்குது, கஷ்டப்படுற சமயத்தில் கூட ஒரு சிஸ்டரு சோதரம் வாசபத்தில் கூட சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க, இப்படி போராட்டம், என்னென்ன போராட்டம் இருக்குலாம் சொல்ல வரல, அப்படிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படி இப்படின்னு. அது எல்லாத்துக்கும் ஜபம் தான் முக்கியம். அல்லேலூயா. ஜபம் இல்லாததுனால வர்ற பாதிப்பு தான். ஜபத்தை கூட்டினா எல்லா நிலைமைகளாம் சரியாயிடும். அல்லேலூயா. சோதரம் அதாவது அதை ஏமாற்றமான சூழ்நிலைகள் நல்ல மாற்றமான சூழ்நிலையில் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். யோனாவை குறித்து வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 5-10 வசனத்தில், நினிவே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனின் மனது உருக்கத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். சோதரம். நினிவேயில் உள்ள ஜனங்கள். இதோட கூட நான் முடிக்கிறேன். ஆகாப் ராஜாவின் காரியங்களை நான் வசனம் சொல்கிறேன், வீட்டில் போய் வாசி பாருங்க. சோத்திரம். யோனா 3ஆம் அதிகாரம் 5-10 வசனம் பாருங்க. 1,20,000 பேர் இருக்கிற என்னது நினிவே பட்டணம். அதுபோல் எல்லா அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் மேலே தேவனுடைய கிருபை இரக்கம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஜனத்தை ரசிக்கணுமே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ரசிக்க விரும்புகிறார். அதே போல் நம்முடைய தேசத்திற்கு 147 கோடி ஜனங்கள் மேலும் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. ரசிக்கப்படவிடும்படியாக சோத்திரம். அவங்களுக்கு ஜபத்தை குறித்து தெரியாது, உலக வழிபாட்டில் இருக்கிறவங்க நாம் தான் அவர்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடணும், ஜபிக்கணும். அல்லேலூயா. இப்போ வருங்க, அந்த ஜபம் நடத்துகிற இடத்துல போராடுங்கும் போது எல்லா இடங்களிலும் தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, மாநிலத்துக்காக ஜெபிப்பாங்க, பட்டணத்துக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நல்லா ஜெபம் பண்ணணும், அதை தொடர்ந்து நம்ம ஏறெடுக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜபத்தில் கூடி வந்தோம், ஜெபித்தோம், போதும் அப்படியே நல்ல தொடர்ச்சியாக நம்ம சோத்திரம் நம்முடைய ஜப ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நினிவேயில் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்ன செஞ்சாங்க?
ஆமாம், அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, உபாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். பாருங்க, அந்நிய ஜனங்களுக்கு என்னங்க தெரியும், ஆனால் பார்த்துருப்பாங்க, ஜெபம் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. சரி, அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். ஜெபம் பண்ணுறது என்ன, ஆண்டவரோடு கூட உறவாடுறது தானே. இருக்கிற சூழ்நிலையில சொல்லி ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்கிறது தானே, மனம் இறங்குங்கன்னு சொல்கிறது தானே. சோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நினிவே ராஜாவுக்கும் போயிடுச்சு. மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. நினிவே ராஜாவுக்கும் தகவல் போகும்போது, அப்போ மக்களே எடுக்கும்போது, அப்போ நம்ம அந்த மனுஷன் என்ன செஞ்சார், அவன் தன் சிங்காசனத்தொட்டு எழுந்து என்ன பண்ணார், தன் மேன்மையை விட்டு இறங்கி வந்து உடுத்திருந்த உடுப்பை கழட்டி போட்டு, ராஜா உடுப்பை கழட்டி போட்டு என்ன செஞ்சிட்டாரா, ரெட்டை உடித்து கொண்டு சாம்பலியில் உட்கார்ந்தான். ரெட்டை உடுத்தி சாம்பலியில் உட்கார்ந்து உபாசம் ஜபிக்கிறது இன்னைக்கு தேவையில்லை. நம்ம மனதில் தாழ்மையாய் நாம் நடந்து கொண்டால் போதும். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பழக்கம். அடுத்து வாசிக்கலாம். கட்டளையா நினிவேல அங்கே மனுஷரும் மிருகங்களும் பாருங்க பாருங்க, மனுஷருக்கு தானே பாவம் செஞ்சாங்க, ஆடு மாடுகள்லாம் பாவம் செஞ்சிச்சா, ஆனால் அதுகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படி முடிவெடுத்தாங்க. ஒன்றும் என்னது, தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு தண்ணி சோத்திரம் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, மேயாமலும். சரி, அடுத்த வசனம். மிருகங்களும் பாருங்க, தண்ணி கூட குடிக்காம உபாசம் எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு தண்ணி குடித்து உபாசம் எடுக்க முடியும். சோத்திரம். உபாசம் எடுக்கிற பழக்கம் இருக்கா? கண்டிப்பாக எடுங்க. குறிப்பிட்ட வயது வரைக்கும் எடுக்கணும். ரொம்ப வயசாகி போச்சு, 70 வயசு 80 வயசு என்னால் முடியலை, உபாசம் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல. சோத்திரம். ஆனால் சோத்திரம் நல்லா கவனிங்க. சிறு வயதுலலாம் நல்ல உபாசம் பண்ணி ஜெபிக்கணும். இப்போ இந்த வயதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒரு நாளே நீங்கள் இருக்கலாம், ஆனால் 3 வேலையும் கூட இருக்கலாம். ஒன்றும் உடல்நல பாதிக்காது. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க என்னால் 3 வேலை எடுக்க முடியல அப்படிலாம் இருப்பாங்க. இருந்தாலும் உபாசம் பண்ணி ஜெபிக்கிறது அவசியம். அல்லேலூயா. சோத்திரம். மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாக என்ன செஞ்சது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, எங்கள் நினைவு பட்டணத்தை என்ன செய்யுங்க, அழிச்சிடாதீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பாருங்க. அவரவர் தம் தம் நல்ல கவனிங்க, பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள, அப்போ கையில் என்ன இருக்குது, அவங்கள்ட்ட கொடுமை இருந்திருக்குது, எல்லாம் தெரியுது, உண்மையை ஒத்துக்கிறாங்க, கொடுமையும் விட்டு திரும்பவும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அதே போல் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அவிசுவாசி எப்படி ஜெபிக்கிறாங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் பாருங்க. ஒரு தேசமே மனம் திரும்பிச்சுக்க, 1,20,000 பேர் அழிக்கப்பட போயிருக்கிறவங்கள 1,20,000 பேரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடைய பார்வையில் விளையாடப்பட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம பெற்றோர்களுக்கு ரசிக்கப்படாத பெற்றோர்களுக்காக சோதரம் தண்ணி குடிக்காமல் எவ்வளோ நாள், சாப்பிடாமல் எவ்வளோ நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. அப்படி இப்படி போய் இப்படிலாம் கேட்காதீங்க. ஏதாவது வசனத்தை அப்படி சொல்லிட்டு போங்க. சோத்திரம். ஆமாம், என்ன பண்ணுறது, எங்களுக்கெல்லாம் ஆசை தான், ஜெபிக்கிறோம் தான், ஜெபிக்கிறது சரி. இன்னிலேருந்து அது என்னது, இந்த யோனா புஸ்தகத்திலேருந்து கேட்ட சத்தியத்தின்படி உபவாசம் போட்டு தண்ணி குடிக்காமல் என்ன இருந்து பாருங்களேன், ஒரு நாள் இருந்து பாருங்கள், ஒன்றும் ஆகிறாது. ஒரு நாள் இருக்கலாம்ல தண்ணி குடிக்காமல். சோத்திரம். உபவாசம், சாப்பிடாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, அப்படி இருந்து பாருங்கள். இல்லைன்னா நான் சொல்கிறேன், தண்ணி கூட குடிச்சுக்கோங்க. சோத்திரம். ஆமாம், என்ன பண்ணுங்க, சோத்திரம். சாப்பாடு மட்டும் சாப்பிடாம ஜெபம் பண்ணுங்களேன். வாரத்தில் ஒரு நாள். ரசிக்கப்படாத, எனக்கு ரொம்ப ஏவுதலாக இருக்கிறனால சொல்கிறேன், ரசிக்கப்படாத பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரசிக்கப்படாத சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். பணம் காப்பாற்றாதுங்க அவங்கள. ஆமாம், வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆபத்து காலத்தில் சோத்திரம், மனுஷனுடைய செல்வம் பணம் காப்பாற்றாதுன்னு வேதத்தில் தெளிவாக இருக்குது. சோத்திரம். சரி, அதெல்லாம் நம்ம எடுக்க இப்போ நேரம் இல்லை. யாருக்கு தெரியும், படிக்க மனசாப்பட்டு என்ன செய்வார், என்ன செய்வார், திரும்பினாலும். அப்போ திரும்பிட்டாரா இல்லையா? அவ பாருங்க, எப்படினாலும் விழுந்து கிடந்தோம்னா ஏதாவது இறக்கம் கிடைக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லி நம்பி ஜெபம் பண்ணாங்க, நல்லது நடந்துச்சு. அல்லேலூயா. காப்பாற்றப்பட்டாங்க. கர்த்தர் சோத்திரம். சரி, நீங்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27 29 இதெல்லாம் நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். 23 கூட வாசிக்கலாம். பாருங்கள், ஆகாப் ராஜா பாவம் செஞ்சவன் தான். அந்த தருணத்தில் அவன் தன்னை தாழ்த்தினதுனால அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. போதும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 6வது பாயிண்ட்டை விலக்கி சொல்ல நேரம் இல்லை. நல்ல முக்கியமான சத்தியம். நல்லா எழுந்து நில்லுங்க. அவங்க உற்சாகமாக இருங்க. சோத்திரம்.
ஆமாம், சோதரம் சோதரம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது. இப்போ இன்னும் இந்த வசனத்தை போடலாம் தம்பி. யோவான் 9:31 போடுங்க. கர்த்தர் ஒரு பிறவி குருடன் சொல்கிறான் பாருங்க. சோதரம் அவன் வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையில் கேட்டிருப்பான், ஆனால் அவன் கண் பார்க்க முடியல. இப்போ அவன் கண் பார்க்க முடிகிறது. காரணம், ஆண்டவர் இரக்கம் செய்து அவனுடைய இந்த பிறவி குருடைய கண்களை திறந்து விட்டுட்டார். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யார்கிட்ட சொன்னான் தெரியுமா? பரிசேயர் சதுசேயர் அந்த வேத பாருங்க அந்த கூட்டத்தாருக்கு தான் சொன்னான், பாவிகளுக்கு தேவன். ஆமாம், இன்றைக்கும் அப்படித்தான். பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் மனம் திரும்பும் போது எல்லா பாவங்களையும் மன்னித்து என்ன இந்த பாவியாக இருந்த எப்பேற்பட்ட பாவிக்கும் இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பணும். தேவனுடைய என்ன பண்ணணும்? வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். சோதரம் இனிமே செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அடுத்து சொல்லப்படும் போது அவன் சொல்கிறான் பாருங்க, அப்படி இப்போ பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ பாவத்திலேருந்து மனம் திரும்பும் போது செவி கொடுக்குறாருன்னு பார்த்தோம். தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை, எது சித்தமானது? ஒப்பு கொடுக்கறது தான். சோதரம் பாவங்களை விட்டு மனம் திரும்புறது தான் சோதரம். அதுதான் அவருக்கு பிரியம். சித்தமானதை செய்தால் நிச்சயமாகவே செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு சித்தமானதை செய்வோம். கர்த்தர் சோத்திரம் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. ஆயக்காரனுடைய பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பிறவிக்குடன் பார்வை அடைந்து நான் சொன்ன சாட்சியை நாம் வேதத்திலிருந்து வாசித்தோம். பாவியான ஸ்திரியின் பாவம் மன்னிப்பை கொடுத்து நம்ம தியானித்தோம். விக்கிர ஆராதனையில் செய்யப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் ஜெபத்தினாலே வந்த இரக்கம் கெஞ்சி ஜெபித்த ஜெபத்தினுடைய பதிலை பார்த்தோம். மனாசாய் கூட கர்த்தர் கெஞ்சி பிரார்த்தித்த போது கர்த்தர் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கூட தேவன் அங்கிருந்து மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து மீண்டும் அரசாட்சியை கொடுத்தார். நினிவே ஜனங்கள் முழு தேசமும் மனம் திரும்பின போது அந்த முழு தேசத்துக்கு இறக்கம் செய்து அன்னைக்கு 1,20,000 பேர் உள்ள பெருந்தொகை கொண்ட அந்த ஜனங்களை கர்த்தரை எல்லாரையும் ரட்சித்தாரே, பாதுகாத்தாரே. அவங்க அக்கிரமங்களில் இருந்து இது நம்முடைய தேசத்தில் இருக்கிற 147 கோடி ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். உங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத எல்லாரையும் கூட ரட்சிக்க கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நீங்க தொடர்ந்து ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவங்க ஒரு காலம் வரும், அவங்களே ரட்சிக்கப்படுவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம தான் ரட்சிக்கப்பட்ட நாம் தான் அவர்களுக்கு வழிகாட்டணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக நாங்கள் உபவாசிப்போம். கர்த்தர் ஏற்ற வேலையில் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லவர். அவர்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுவோம், வெக்கப்பட வேணாம், தேங்க வேண்டாம். கர்த்தரை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக அவரை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த நம்மை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தமில்ல நல்லதவனே ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். கிருபையா இருக்க நேர்ந்து நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்கா நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாளை தேவ சமூகத்துக்கு நேரம் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாடி துதித்து ஆராதித்து வேத வாசித்து ஜெபிக்க காணிக்கை செலுத்தி முடிய நாமத்தை மகிமைப்படுத்த சத்தியத்தை கேட்டு அது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக சோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்து நடத்துங்க. ஜெபங்களும் பதில்தார ரத்தம் ஜெயம் ரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு நின்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதரம்.